இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. கண்மணி அக்கா, மேட்டூர் பெரியம்மா இருக்காங்கல்ல, பெரியம்மாக்கா துணிமணி எடுக்கலையே நம்ம. சரஸ்வதி பெரியம்மாக்கா, ஆமாக்கா, அவங்களுக்கு நம்ம எதுவுமே எடுக்கல, அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும்ல. அட ஆமால, நானே மறந்துட்டேன் பாரு, அம்மா கூட ஞாபகம் இல்ல. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, இன்னைக்கு எடுத்துடலாம். வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க? வேற சித்தி சித்தப்பாக்கு எடுத்தாச்சுலக்கா. அதான் தீனா எடுத்துட்டு வந்தானே, அன்னைக்கு எடுத்துட்டு வந்தால, அது நல்லாதான் இருக்குது, அதை வச்சு கொடுத்துடலாம். அந்த வண்டி ராமோட வண்டியாச்சே, இங்க நிக்குது. அப்பனா அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான் போல. மீரா, பஸ் வருது பாரு. அக்கா, கண்மணி அக்கா, பஸ் வருது பாரு, கை காட்டு. கண்மணி அக்கா, அக்கா நான் என்னோட போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஆமாக்கா, போனு கொஞ்சம் அர்ஜென்டா வேணும். காலேஜ்ல அட்மின் ஆபீஸ்ல கால் பண்ணணும்னு சொன்னாங்க, மறந்துட்டேன். என்ன பொண்ணு நீ? அக்கா, நீ தானே அவசர அவசரமா கிளம்புன்னு சொன்ன, நான் தான் மறந்துட்டேன். பஸ் வருதே, சரி வா, வீட்டுக்கு போலாம், வா, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரலாம். ஐயோ அக்கா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ இந்த பஸ்ல போயிடு. என்னடி, என்ன சொல்ற? ஆமாக்கா, பஸ் வருது பாரு, நீ போயிடு, நீ இந்த பஸ்ல போயிடு. நான் அடுத்த பஸ்ல இல்ல, ஆட்டோல நான் வந்துடுறேன், நீ சீக்கிரமா போ. ஆட்டோல வரியா? அக்கா அக்கா, சீக்கிரம் ஏறு. என்னடி நீ போயிட்டே இரு, நான் பின்னாடி ஆட்டோல வந்துடுறேன். இப்ப எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சுக்கா. அட என்னடி, சரி பார்த்து பத்திரமா வந்துருவியா? நான் வந்துடுறேன், நீ போயிட்டே இரு, நீ இறங்குறதுக்குள்ள நான் வந்துருவேன். வண்டி நிக்குது, ஆளை காணுமே. சென்னையில இருந்து வந்துட்டான் போல, எங்க போயிருப்பான்? வரா, கண்டுக்காத மாதிரி அடிப்போம். பாக்குறான், கண்டுக்காத மாதிரி அடிப்போம். இவன் எங்க நிக்கிறா? மீரா, ரொம்ப பண்ணாத, பார்க்காம போயிட போறான். மீரா, ராம், நீ எங்க? நானா உன்னை பார்க்கதான் வந்தேன். நான் இங்க இருக்கேன்னு என் மனசு சொன்னிச்சு, நீங்க தான் நிக்கிறேன்னு, அதான் வந்த. மனசு சொன்னிச்சா? ஏய், நீ வரவே இல்லல. எங்கயா? நான் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். நம்ம காலேஜ் நோட்டீஸ் போர்ட்ல பார்த்தேன். கங்க்ராட்ஸ், நீ தான் நம்ம டீம்லயே நல்லா பண்ணிருந்தியா. ஸ்டார் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த மேட்ச் ரெண்டும் உனக்கு தான் கிடைச்சதாமே. நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? நோட்டீஸ் போர்ட்ல உன்னோட பேரை பார்த்துட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உன்னை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நான் உனக்கு கால் கூட பண்ணேன், நீ தான் அட்டென்ட் பண்ணல. நான் எதுக்கு அட்டென்ட் பண்ணணும்? விஷ் பண்ணலான்னு பண்ணேன். ஏய், நான் உன்னை வரதானே சொன்னேன். எல்லாரும் வந்திருந்தாங்க தெரியுமா, காலேஜ்ல இருந்து வந்திருந்தாங்க, என் குடும்பம் எல்லாம் வந்திருந்துச்சு. ஆனா நீ மட்டும் இல்ல. நான் தான் நியூஸ் பேப்பர் கூட பார்த்தனே, உன்னோட போட்டோ தான் ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்தது. அப்பா, எங்க வீட்ல எல்லாருக்கும் காமிச்சேன் தெரியுமா, என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் காமிச்சேன். ராம், நான் சொன்னல உனக்கு கண்டிப்பா நீ வின் பண்ணுவேன்னு, நான் சொன்னல. உன்னோட டேலண்ட் உனக்கு தெரியலன்னு சொன்னல. பாத்தியா, எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல, ஃபர்ஸ்ட் டைமே. ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? காலேஜ்ல எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஈவன் தோ எனக்கு சந்தோஷமாவே இல்ல. ஏன் அப்படி பேசுற? நான் சிச்சுவேஷன் அப்படி. நான் வந்தேன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்பாங்களே, நீ என்னோட ஸ்டூடெண்ட், அது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும். சிஎஸ் குரூப்ல கூட வந்திருந்தாங்க, நான் அதெல்லாம் வர முடியாதுல்ல. ஸ்போர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி மட்டும்தானே அலோட, நாங்கெல்லாம் அலோடு இல்லையில. அப்புறம் இது வேற கொஞ்சம் இஷ்யூவா போகும், எனவே 2-3 இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அதனாலதான் நான் வரல. சரி, இங்கே நின்னுட்டு இருக்கா? என்னண்ணா, உன்னை பார்க்க தான் நின்றுட்டு இருக்கேன். எது? சும்மா ஜோக் பண்ண. நான் இதோ அக்கா கூட பர்ச்சேஸ் போறேன். அக்கா முன்னாடியே போயிட்டா, இதோ இப்பதான் நான் போறேன். கிளம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால அவ என்ன விட்டுட்டு போயிட்டா. இதோ இப்ப நான் போறேன், பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன். இப்ப 12 மணி பஸ் வரல, அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். கம்பமா போற? ஆமா, அங்கதான் போறேன். ஏய், நானும் அங்கதான் போறேன், வான்னு டிராப் பண்ணிடுறேன். நீயா? உன் கூட வா, நான் வரல. ஏ? ஐயோ, நான் கூட நடந்து கூட வரேன், வண்டியில வரலப்பா. நடந்து வரியா? சரி, வா, நடந்து போலாம். என்னப்பா விளையாடுறியா? நாங்க சீக்கிரமா போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அக்காக்கு சாரி எல்லாம் எடுக்க போறோம். நீ தானே சொன்ன நடந்து வரேன்னு, சரி வா, நான் கம்பெனி கொடுக்குறேன். அது இல்லப்பா, நீ ரொம்ப ஸ்பீடா வண்டி ஓட்டுற, எனக்கு உன் வண்டியில உட்காந்தாலே பயமா இருக்குது. ஏதோ ராட்டம் போகும் பாரு, அந்த மாதிரி இருக்குது, அவ்வளவு ஸ்பீடா போற நீ. அடிப்பாவி, அதுக்கு பயந்துட்டு நடந்து போலாங்கிற? பின்ன எனக்கு அவ்வளவு பயமா இருக்குது, நெஞ்செல்லாம் படபடக்குது. சரி வா, நான் மெதுவா ஓட்டுறேன்.
இல்லப்பா, எனக்கு இப்ப பஸ் வந்துடும். நான் பஸ்ல போறேன். நான் பஸ்க்காக தான் வெயிட் பண்ணேன். பஸ் வரும்போது வரட்டும்டி. இப்ப நான் வந்துட்டல, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டு இருக்கேன். சூர்யால, அவனுக்கு நாளைக்கு கல்யாணம். அதான் அவனுக்கு தெரியுமே. அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தா, அங்கதான் போயிட்டு இருக்கேன். சரி, நீ போயிட்டு வா. பாய். பாயா? உன்னை நான் பார்த்துட்டு நான் தனியா போக மாட்டேன். ஏன்பா இப்படி பண்ற? நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். ஏய், என்ன பண்ற? ராம், நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுது. இது பாரு, ஏதோ ஃபிளைட்ல போற மாதிரி இருக்குது. பறக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏய், அதுக்குன்னு எப்படியா பிடிச்சுப்ப? பின்ன எங்கேயாவது பறந்து வந்துட்டேன்னா எனக்கு பயமா இருக்கு. நீ இல்லைன்னா மெல்ல போ. மெல்ல போனாதான் நான் கையை எடுப்பேன். இல்லைன்னா போக முடியாது. இந்த வண்டி ஸ்பீடா தாண்டி போகும். மெல்ல போகாது. அப்ப நான் இப்படிதான் வருவேன், குரங்கு மாதிரி. குரங்கு மாதிரி தான் இருக்குது. குரங்கு, பெரிய குரங்கு இப்படிதான் பிடிச்சிட்டு போகும். என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குதா? சிரிப்பெல்லாம் இல்லடி, ஒரு மாதிரி இருக்குது. நீ எப்படி பிடிச்சிட்டு வராது? கூச்சமா, ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி. எனக்கு பயமா இருக்குது. விழுந்தாலும் உன் கூட நான் விழுவுறேன். பறந்து எங்கேயாவது போய் மரத்து மேல வந்துட்டேன்னா? உயிரே உயிரே பிறந்தாயே, எனக்காய் பிறந்தாயே. நீ கூட எனக்கும் ஒரு தாயே. நீ மலர் என் தூக்கம் உந்தன் கண்ணில் கிடைக்காதா? என் சிரிப்பு உன் இதழில் தூக்காதா? என் நெஞ்சிலே தோல் ராம், அப்போ மெல்ல போறியா? இதுக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்றல, அப்ப நீ மெல்ல போறியா? நான் கையை எடுத்துறேன். வேணாம் வேணாம், கையில எடுக்க வேண்டாம். இப்படி இருக்கட்டும். பாத்தியா ராம், கொஞ்சம் மெல்ல போறியா? மேல எல்லாம் போக முடியாதுடி. இல்ல, யாராவது பாத்துருவாங்கல்ல. நான் வேற இப்படி குரங்கு மாதிரி ஒண்ணு பிடிச்சிட்டு வரேன். குரங்கா? குரங்கெல்லாம் இல்ல. இல்ல, குட்டி குரங்கு மாதிரி தான் ஒண்ணு பிடிச்சிட்டு வரேன். யாராவது பாத்துட்டா நீ என்ன பண்றது? கல்யாணம் தான், கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். யாராவது பாக்கட்டும், நம்ம தூரமா போலாம். இப்படி இருக்கமா பிடிச்சுக்கோ. நான் இன்னும் ஸ்பீடா போறேன். என்னப்பா? மீரா, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் சீக்கிரமா. ஏய், என்ன? எதுக்கு இப்ப இப்படி பேசுற? இல்லடி, உனக்கு நான் எவ்வளவு டைம் கொடுக்கறது? ஒரு நாள் நான் தாலி அடிச்சு வந்து உன் கழுத்துல கட்ட போறேன். என்ன பண்ணுவ நீ? எங்க வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். நான் ரெடியா தான் இருக்கிறேன். எப்ப வேணா என் கழுத்துல தாலி கட்ட என்ன அழைச்சிட்டு போ. எங்க அக்காவோட கல்யாணத்துக்காக தான் நான் பாத்துட்டு இருக்கேன். மீரா, நீ அந்த பையன்கிட்ட பேசினியா இல்லையா? இது மீரா, நீ மறுபடியும் எது இதுன்னு கேட்டுட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப கோவமா வருது. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி 1 மாசம் ஆகுது. நீ எனக்கு இன்னும் ரிப்ளை கொடுக்காம இருக்க. அது என்ன உனக்கு பிடிக்கலையா? அது உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்லையா சொல்லு. இல்ல, உனக்கு எப்படி இருந்தா பிடிக்கணும் சொல்லு. நான் என்ன மாத்திக்கிறேன். எது வேணா மாத்த சொல்லு, நான் மாத்திக்கிறேன். ஆனா எனக்கு ரிப்ளை பண்ணடி. இந்த மாதிரிலாம் கட்டி பிடிச்சிட்டு வர. எனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியல. என்னால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ற. ஆனா அது நம்ம சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அதெல்லாம் பண்றியா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குது. நான் டெய்லி போட்டு இதெல்லாம் குழப்பிட்டு இருக்கேன். இன்னும் 6 மந்த் கழிச்சு உன்னோட மேரேஜ்ங்கிற. எனக்கு பயமா இருக்குது. என்ன உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அதனால தானே எனக்கு நீ பதில் சொல்லாம இருக்க, அவங்ககிட்டயும் பேசாம இருக்க. ராம், இல்ல, எனக்கு புரியல. அதனால தானே நான் அவங்ககிட்ட பேசாம இருக்க. இந்நேரம் நீ அவங்ககிட்ட என்ன பத்தி பேசிருக்கலாம்ல. சோ அப்போ நீ என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுற. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டா, என்னோட வெல்விஷரா. மற்றபடி உனக்கு எனக்கு பிடிக்கல தானே? ராம், கொஞ்சம் ஸ்லோவா போறியா? எதுக்கு? கை எடுக்க போறியா? இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா போவேன். நான் ஃபாஸ்டா தான் போவேன். என்ன அப்படி இருக்கமா பிடிச்சிக்கோ. நம்ம எப்படி போயிடலாம், எங்கேயாவது போயிடலாம். நீ என் கூடவே இரு. எனக்கு மட்டும் நான் இப்படியே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறேன். நல்லா இருக்குமா பிடிச்சிக்கோ என்ன. ராம், எனக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் மெல்ல போ. முடிஞ்ச கையை எடுத்துக்கோ. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? முடிஞ்ச கையெடுறி. தீராத நேரம் உன் கூட போதும். மாயாத நாள் மட்டும் நாம் வாழ வேணும். மாறாத ஆசை ஓயாமல் தோணும். நாள் நேரம் பாராமல் தோள் சாய வேணும். ராம், ஏன் இப்படி எல்லாம் போற? கையெல்லாம் விட்டுட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
கை விட்டு வண்டி ஓட்டி நீ பார்த்தது இல்லையா? காலையும் விட போறேன், கையையும் விட போறேன், வண்டி மட்டும் போகும். பாக்குறியா? ஏன்பா இதுக்குதான் நம்ம வண்டியில ஏறவே மாட்டேன்னு சொன்ன. சரி, என்ன லவ் பண்றேன்னு சொல்ல, மெதுவா போறேன், வண்டியை தள்ளிக்கிட்டு போறேன், சொல்றியா? ராம் கொஞ்சம் இல்லப்பா. அப்படிதான் பண்ணுவேன். நீ மெல்ல போன சொல்ல சொல்ல வேகமா போவேன். இதை விட ஃபாஸ்டா போகவா? ஏ மீரா, சீரியஸா கேக்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு மண்டையே பிச்சுக்குதுடி. நீ ஃப்ரெண்டா தான் இருக்கியா, இல்ல உன் மனசுல நான் இருக்கனா? எனக்கு எதுவுமே புரியல. எல்லாத்துக்கும் நல்லா பதில் சொல்ற, எல்லாமே பண்ற. என்ன பிடிக்கலையா உனக்கு? எல்லாத்துக்கும் வாயை திறந்து பதில் சொல்லு. இந்த மாதிரி கேள்விக்கு மட்டும் ஆன்னு சொல்லு. சரி, உனக்கு என்னதான் பிடிக்கும் சொல்லு. எனக்கா அதோ உங்க பஞ்சு மிட்டாய் விக்குதுல, அது பிடிக்கும். அதுவா? ஆனா பஞ்சு மிட்டாய் கொடுங்க. ராம், நான் சும்மா தான் கேட்டேன். பஞ்சு மிட்டாய் தானே கேட்டேன், சும்மா கேட்டியா? அது இல்ல. வேற கலர் ஏதாவது வேணுமா? இல்ல, அவங்கிட்ட பிங்க் கலர் மட்டும்தான் இருக்கு. நீ சொன்ன பச்சை கேட்க மாட்டேங்கிற. நீ விளையாடு வேணா. கோகிலா ஸ்டாச்சு கண்டினியூ. ஏய், நீ செத்துக்கோ. இனிமே கரெக்ட்டா நான் ஆட்ட மாட்டேன். ஏய், நீ இதே தான் சொல்லிட்டு இருக்கற. ஆனா ஒரு டைம் கூட ஸ்டாச்சு மாதிரி நிக்கவே மாட்டேங்கற. ஏய், என்ன அங்க பாக்குற? கோகி ஸ்டாச்சு ரிலீஸ். தன்யா, அடுத்தது நீதான். ஏய் கீத்ரா, நீ செத்துக்கடி. கீத்ரா, அவ விளையாட்டுக்கே வேணா. ஏய் குடுமி. என்னடி அங்கே பாத்துட்டு இருக்க? இல்ல, ஒண்ணே இல்ல. உங்க அக்கா மேரேஜ் இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரைடே தானே? நான் கரெக்டா சொல்றேனா? எனக்கு மறந்துருச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரைடே தானே சொன்னேன்? இதா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். உங்க அக்காவோட மேரேஜ் ஃப்ரைடே தானே? ஏய் சச்சின் ஸ்டாச்சு. ஏய், என்னடி அங்கே பாத்துட்டு இருக்க? மீரா, மீரா, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அந்த பசங்களே பாக்குற? ஏய், அவங்க கூட விளையாடணுமா? அவங்க கூட போய் விளையாடலாமா? இது என்ன இவ அங்கே பாத்துட்டு இருக்கா? மீரா, அந்த பசங்க யாராவது உனக்கு தெரியுமா? அவங்க பாத்துருவாங்கன்னு அவங்கள பாத்துட்டு இருக்கேன். என்ன மீரா, இது குட்டி பசங்க யாராவது உனக்கு தெரியுமா? இல்ல. பின்ன என்னடி அங்கேயே ஏடி பாத்துட்டு இருக்க? பஞ்சு மிட்டாய் பிடிச்சிருக்கா உனக்கு? சீக்கிரம் சாப்பிடு, போலாம். எங்கேயோ போகணும்னு சொன்னல, உன்னை நான் அங்க கொண்டு விட்டுறேன். ஏய், ஏதாவது பேசுடி. பஞ்சு மிட்டாய் வாயுல வச்சிருக்கேன். நான் இல்லையே, அது மெல்ட் ஆயிடுமே. ஆக்காட்டு ஆக்காட்டு பாக்குறேன். பஞ்சு மிட்டாய் வாயில வச்சிருக்கேன்னு பாக்குறேன். மீரா, ஆக்காட்டு. ராம், என்ன சொன்ன? ஸ்டாச்சுன்னு சொன்னியா? கொஞ்சல் மொழி பேசிடும் ஊமை கிளி நானடா, நெஞ்சு வலி தீர்க்கும் மருந்தாளன் நீதானடா, வாழ்வின் வேர் நீண்டிடும் காலம் இதுதானடா, அன்பின் நீர் வார்க்கும் முகில. ஏய், பஞ்சு மிட்டாய் கொடு. உனக்கு பஞ்சு மிட்டாய் வேண்டாம், நானே சாப்பிட்டுறேன். ஏ, நீ ஏதோ கேட்டல, என்ன கேட்ட? என்ன கேட்டேன்? பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொடுன்னு கேட்டேன். இல்ல, வேற ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. கேட்டேன், நமக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டேன். நமக்கா? உனக்கும் எனக்கும் எப்ப கல்யாணம்னு கேட்டேன். ராம், நம்ம ஸ்டாச்சு விளையாடலாமா? ஜானு, ஸ்டாச்சு. ராமியா, வாயில வச்சிட்டு இருக்கனே, அத முழுங்கிடலாமா? இல்ல ஸ்டாச்சு சொன்னா அப்படியே வச்சிட்டு இருக்கணுமா? மண்ணோடு சேராமல் நடக்கின்ற முன்னாலே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேனும் நாளே, சுட்டு விழி கண்டாலே சொக்குதடி தன்னாலே, சுக்குப்பட்டையை போலே நப்பு பற்றினோம் நாளே, கட்டுத்தடி காலை நானும் கட்டுப்பட்டேன் முன்னாலே, கொடுத்தாள நான் வந்தேன் எடுத்தாள வேண்டாமா, அடுத்தாள் பாராமல்
ச்சே, இப்பெல்லாம் நான் ரொம்ப கனவு காண்றேன். ஆனா அவன் எங்க போனா? ஸ்டாச்சு விளையாடலாமா கேட்டேன். என் கையில இருந்து பஞ்சு மிட்டாய் வாங்கினா. அதுக்கப்புறம் ஸ்டாச்சு விளையாடலாமான்னு கேட்டேனே, அது கூட கனவா? இப்பெல்லாம் ரொம்ப இமேஜின் பண்றனோ. ஆனா காணோம். திஸ் ஆல் ஃபார் யூ. ராம், இது எல்லாமே உனக்கு தான். உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன? நான் பேச பேச பதில் கூட சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்க. மீரா, இது போதுமா? இன்னும் வேணும்னா கூட சொல்ல, நான் வாங்கிட்டு வரேன். ஆனா ரொம்ப அதிகமா இதெல்லாம் சாப்பிடாதடி, ஹைஜீன் கிடையாதுல்ல. இது போதுமா? ராம், நீ எப்போ போன? புரியல. நீ எப்போ? இல்ல, நான் பேசிட்டே இருந்தேன். நீ எப்போ போன? நான் பேசினதுக்கு நீ பதில் சொல்லாம அங்கேயே பாத்துட்டு இருந்தல, அப்ப போனேன். உனக்கு ரொம்ப பஞ்சு மிட்டாய் பிடிச்சிருந்துச்சு, அதனால தானே அங்க பாத்துட்டு இருந்த. இன்னொன்னு சாப்பிடலாம் தானே பாத்துட்டு இருந்த. திஸ் இஸ் ஃபார் யூ. இதெல்லாம் உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். ராம், ஆனா நீ என்கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தேல. நீ என்ஜாய் பண்ணி பஞ்சு மிட்டாய் சாப்பிடுற, சாப்பிடு. நான் ஒன்னும் கேட்கல. சீக்கிரம் சாப்பிடு, மெல்ட் ஆயிட போகுது. காத்தெல்லாம் வேற இதுல படுது. ராம், அந்த பசங்க அது ஸ்டாச்சு விளையாடுறாங்கல்ல. ஆமா, விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு உனக்கு? ஸ்டாச்சு விளையாட பிடிக்குமா? நம்மளும் போய் அவங்க கூட விளையாடலாமா? இல்ல, நம்ம விளையாடலாமா? உம்ம முடி கலைவது போல் என் மனச நீ கலைச்சாயே. நான் நின்ன கலக்கிற ஆளா பழி சொல்லக்கூடாதே. குழுவாலிலே முத்தம் மலர்ந்து தட்டி தட்டி வந்து தாரந்து. மீரா, இந்தா நீ கேட்ட புக்க. தேங்க்ஸ் மாயா. உனக்கு புக் தேவைப்படுதா? இல்ல இல்ல, பரவாயில்ல. இல்ல வேணா நீ வச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன். இதானே கேட்ட ரெஃபரன்ஸ் இருக்கணும்னு. இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். லைப்ரரியில சொல்லியிருக்கேன், இன்னும் 2 நாள் ஆகுங்கிறாங்க. பரவாயில்ல மீரா, நீ வச்சுக்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேப்ல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். உனக்கு ப்ராப்ளம் இல்லை இல்ல? யாயா? மாயா, மாயா, உன் கழுத்துல என்னது? இல்ல, அந்த பக்கம். ஆஷ், என்னாச்சு? என்னாச்சு உன் கழுத்துல? அதுவா? அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? என்ன அது? ஏதோ கீரண மாதிரி இருக்குது, ரத்தம்லாம் வந்திருக்குதே. என்னாச்சு? அதுவா? அது ஒண்ணும் இல்ல. ஏதோ பரான மாதிரி இருக்குதே. உங்க வீட்டுல பூனை ஏதாவது வளர்க்குறியா? நாய்க்குட்டி ஏதாவது கொஞ்சமாவது கீறிடுச்சா? இல்ல இல்ல மீரா, மருந்து ஏதாவது போட்டியா? இங்க வா, நான் பாக்குறேன். இல்ல, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. அங்கே இரு. ரொம்ப காயமா இருக்குதே. எங்க பாட்டி சொல்லுவாங்க, பூனையோட நகம் நாயோட நகம்லாம் விஷம்னு தான் சொல்லுவாங்க. அந்த நகம்லாம் நம்ம ஸ்கின் உள்ள போயிருக்குதுல, அதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. டாக்டர் கிட்ட போனியா? ஈவினிங் போலாமா? டாக்டர் கிட்ட போலாமா? மீரா, பார்க்கவே எனக்கு பயமா இருக்குதுப்பா. ஃபுல்லா நகம் பதிஞ்சிருக்கு. இல்ல, அது நாயோடது பூனையோடதுலாம் இல்ல. இது இல்ல, அது நாய் பூனையோடது இல்ல. பின்ன பின்ன மீரா, நான் அப்புறமா ஒன்று பாக்குறேன். லஞ்சில் பார்க்கலாம். பாய். மாயா, என்கிட்ட என்னத்தை மறைக்கிற? உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? உன் டாடி ஏதாவது அடிச்சிட்டாங்களா? நான் ரொம்ப பர்சனலா உங்ககிட்ட கேக்குறேனா? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்கியா? இல்ல, உன் பர்சனல் எல்லாமே என்கிட்ட சொல்லுவ. அப்படி சொன்னா உன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குதுன்னு சொல்லுவல்ல, அதனாலதான் கேக்குறேன். அந்த மாதிரி ஏதாவது வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா? டாடிக்கு உனக்கும் ஏதாவது சண்டையா? இல்ல இல்ல மீரா, அதெல்லாம் எதுவும் இல்ல. மீரா, ராம் எப்படி? புரியல. எப்படின்னா என்ன கேக்குற? இல்ல, உங்ககிட்ட சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது. நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற, ஸ்கூல்ல இருந்தே. நான் சொன்னா நீ எப்படி எடுத்துப்ப தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டு போறேன். என்னாச்சு? நான் உங்ககிட்ட சொன்னல, பேச்சுலர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு. அது நான் குரூப்ல போட்டிருந்தேன்ல, எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன், ராமையும் கூட. சரி மீரா, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்டு சூர்யா, ராம் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே செம போதை. உனக்கு தான் தெரியும்ல, பசங்க போதையானா என்ன பண்ணுவானுங்கன்னு. ராம் கொஞ்சம் ஓவராகவே தண்ணி அடிச்சிட்டான், ரொம்ப அதிகமா. அவனுக்கு அவ யாருன்னு ஞாபகத்துல இல்ல, அந்த அளவுக்கு தண்ணி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இல்ல, ராம் எப்படி ஸ்கூல் படிக்கும் போது எப்படி அவன்? மாயா, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல.
இல்ல டைரக்டாவே கேக்குறேன். ராம் ஸ்கூல் படிக்கும் போது கொஞ்சம் பிளேபா மாதிரியா இருப்பான். இல்ல இல்ல உன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக கேட்கலடி. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அவன் நேத்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப போதை, செம போதை. என் பேர் என்னன்னு கூட உனக்கு தெரியல. ஏதோ பேர் சொல்லிட்டு என் பக்கத்துல வந்து சரி அதை விட உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு பாரு. மாயா என்ன நடந்தது? இரா எதுவும் இல்ல. உன்னோட ஃப்ரெண்ட் அவ பெஸ்ட் ஃப்ரெண்டு சைல்ட்ஹுட்ல இருந்து. அவனை பத்தி உன்கிட்ட தப்பா சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு நீ ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகேவா? லீவ் இட். இந்த மேட்டரை இத்தோட விட்டுரு. ஐயா என்ன நடந்துச்சு? குடிச்சிட்டு இருந்தால ஃபுல் போதை, செம போதை. யாரையோ மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். அந்த பேர் சொல்லி என்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டான். நான் இதை அவன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் இப்படி ரூடா நடந்து பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆனா என்ன பண்றது, உனக்கு தான் சுய நினைவே இல்லையே. செம போத பாவம். என்ன பண்ணுவான்? யாரையோ மிஸ் பண்றான் போல. என்ன அவன்னு நினைச்சு ஏதோ பண்ணிட்டான். எனக்கு ரைட்டெல்லாம் ரொம்ப எரிஞ்சுது. நான் ஆயில்மெண்ட் போட்டேன். அதனாலதான் எனக்கு க்ளோஸ் நெக்கா போட்டுட்டு வந்தேன். என்னெல்லாம் கூட கவர் பண்ணியிருந்தேன். ஆனா நீ எப்படியோ பார்த்துட்ட. போயிட்டு ஓவர் கோட் ஏதாவது மேலே போட்டுக்கிறேன். நீ கிளாஸ்க்கு போ. ஒன்றும் இல்லை, அவ தெரியாம போதையில பாவம் ஏதோ ஃபீல் பண்றான் போல. அவனை எதுவுமே தப்பா நினைக்கல. பாவம் அவன் நல்ல பையன்டி. அவனுக்கு என்ன ஃபீலிங்கோ பாவம். ஏய் மீரா, என்ன பண்ற? ஆ, என்ன பண்ற? புக்ஸ் ரெஃபர் பண்றியா? ம், மீரா, நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வரேன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு என்னால 100% கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. அத ஏய் நான் உன்னை பார்க்க வரவா? நீ எங்க இருக்க? பிஸியா இருக்கியா? ஒரு 10 மினிட்ஸ் நான் உன்கிட்ட பேசணும். அது மீரா, ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நான் தேனி வரைக்கும் வந்திருக்கேன். நீ சொல்றியா? நான் உன் வீடு பக்கத்துல வரவா? ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ். எதுக்கு? இல்லடி, நீ இன்னைக்கு வேற மாதிரி இருந்த. நார்மலா நீ எப்பயும் பேசுற மாதிரி பேசல. இல்ல எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதானு புரியல. ஆனா நீ இன்னைக்கு பேசினது, நீ பண்ணது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு ஏதோ நீ சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா அது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. அதை நான் உன்னை பார்த்து கேட்கணும். வரவா? ப்ளீஸ், நான் இப்ப வரவா? 5 மினிட்ஸ் மட்டும் உன்னை பார்க்கணும். இல்ல ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும். நீ எங்க சொல்றியோ நாங்க வரேன். இல்லைன்னா என் புக்ல ஏதாவது டவுட் இருக்குன்னு புக் எடுத்துட்டு வரவா? உங்க வீட்டுக்கு வரவா? வேண்டாம். சரி, வீடியோ கால் வரியா? வீடியோ கால் பண்ணவா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அது நான் உன்னை நேரில் பார்த்து தான் கேட்கணும். நீ ஃபோன்ல கூட ஏதாவது சொல்லுவ. ஆனா நான் உன் கண்ணை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். வீடியோ கால் வரியா? இல்ல நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்கேன். எனக்கு டைமே இல்ல. ஏய் 2 மினிட்ஸ் ரீ, மண்டே பிச்சுக்குது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன், பதில் மட்டும் சொல்லு. என்ன கேட்கணும்? ஏய் மீரா, நான் உன்னை நேரில் பார்த்து தான் கேட்கணும். அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த நிமிஷம் உன்னை நான் ஃபீல் பண்ணுவல்ல, அந்த ஃபீல் எனக்கு வேணும். நான் வீட்டுக்கு வரேனே. 2 மினிட்ஸ் மட்டும். என்ன கேட்கணும் சொல்ல. ஏய், நீ பேசிட்டு இருக்க நேரம் நான் வீட்டுக்கே வந்துடுவேன். கார்ல தான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட. 10 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன், சொல்ற இடத்துல. வரவா? அப்புறமா எனக்கு ஒர்க் இருக்கு. இப்போ பேச முடியல. சரி, நான் போன்லயே கேட்கவா? நீ
உண்மையா பதில் சொல்றியா? ம், மீரா, நீ ஸ்கூல்ல என்னதானே லவ் பண்ண? இப்பயும் என்னதானே லவ் பண்ற? எனக்கு கன்ஃபார்மா தோணுது, அந்த பையன் நான் தான். ஸ்கூல்ல நீ லவ் பண்ணன்னு சொன்ன பையன் நான் தான். இப்பவும் மனசுல இருக்கிறதும் நான் தான். ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிற. நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது நான் நீ வண்டியில உட்காந்து இல்லையா காலையில என்ன பிடிச்சுக்கிட்டு, அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நீ அந்த மாதிரி யாரு கூடயுமே நெருக்கமா இருக்கிற பொண்ணு கிடையாது. லவ் பண்ண பையனும் நீ யாருன்னு சொல்லல. நீ கண்டிப்பா லவ் பண்ணிருக்க மாட்ட. இன்னைக்கு நீ ஸ்டாச்சு விளையாடணும்னு சொன்னால அப்பவே 100% நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த பையன் நான் தானே? மீரா, ஆனா எஸ்னா கூட நீ போன்ல சொல்லாத. காசு நீ எஸ்னு சொல்றத நான் நேர்ல பார்த்து ஃபீல் பண்ணணும். அப்போ நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கணும். என்னோட ஃபீல் எனக்கு தெரியணும். ஸோ இப்போ நீ சொல்லாத. நான் வீட்டுக்கு வரவா? அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. என் மனசுல உன்னை பத்தி எதுவுமே இல்ல. நீ எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, என் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். அதை தவிர எதுவுமே இல்ல. என் மனசுல எதுவுமே இல்ல. காதலினும் சொல்ல